பொதுப்பிரின் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் பாகூர் போலீஸ் நிலையங்களில் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் புகார் தெரிவிக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசினார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமை தாங்கினார். இதில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜியும், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் புன்னுசாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன், நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளதாகவும், உறுப்பினர்கள் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும், கேள்வி நேரத்தை முறையாக பயன்படுத்துவதுடன் பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சனைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறிய அவர், மேலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிர்வாகம், நீதித்துறை, சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரையறைக்குள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் துணைநிலை ஆளுநர் உரையாற்றும் போது, முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், சட்டப்பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பது ஒவ்வொரு உறுப்பினரின் கடமை என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆலோசனையில் குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை இடைப்பட்ட பகுதியில் உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் மிகவும் காலதாமதமாகவும், காமராஜர் சாலையில் பாலம் அமைக்கும் வேலைகள் மிகவும் தொய்வாகவும் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். மேலும் மறைமலை அடிகள் சாலை இணைப்பு பகுதியிலும் இதே பிரச்சனை உள்ளது. இது பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகும் வகையில் உள்ளது. மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் அதிக அளவில் பெய்யும் பொழுது மேம்பால பணிக்காக கொட்டப்பட்டுள்ள மண்ணால் மழைநீர் வெளியேற முடியாத நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, குபேர் நகர், திடீர் நகர், கென்னடி நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், நேரு நகர், அந்தோனியார் கோவில் தெரு, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி போன்ற மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கொண்டு இதனால் மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் மக்களின் உடைமைகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது. மேலும் உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணியினை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு, மேலும் நகரப்பகுதியில் முக்கிய பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனை நிலவி வருகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கிராமப்புற பகுதியிலிருந்து பெரிய குழாய்கள் அமைத்து நகரப்பகுதிக்கு குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை செயல்படுத்துமாறும், உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து தொகுதி மக்களுக்கு உதவிடுமாறும் சட்டமன்ற உறுப்பினர் தனது ஆதங்கத்தை கோரிக்கையாக வைத்தார். ஆலோசனையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் சீனிவாசன், சுந்தரி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் பாகூர் போலீஸ் நிலையங்களில் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் புகார் தெரிவிக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர்.
பாகூர், கிருமாம்பாக்கம் மற்றும் கரையாம்புத்தூர் போலீஸ் நிலையங்களின் கட்டுப்பாட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளில் கோவில் திருவிழாக்களில் பாதுகாப்பு பணிகள், இரவு நேர ரோந்து மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக பாகூர் மற்றும் கரையாம்புத்தூர் பகுதிகள் புதுச்சேரி கடலூர் எல்லையில் அமைந்துள்ளதால் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் சூழல் உள்ளது. இதுபோன்ற நேரங்களில் பொதுமக்கள் போலீஸ் நிலையங்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிப்பது வழக்கம். புகார் கிடைத்தவுடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தகராறில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் பெரிய அளவிலான மோதல்களையும் தடுக்க முடியும். இந்த நிலையில் கட்டண பாக்கி காரணமாக இந்த 3 போலீஸ் நிலையங்களின் தொலைபேசி இணைப்புகளும் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவசர பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் நேரடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்றுதான் புகார் தெரிவிக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் சம்பவ இடத்திற்கு போலீசார் செல்வதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தொலைபேசி கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்தி துண்டிக்கப்பட்ட இணைப்புகளை மீண்டும் வழங்க போலீஸ் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினையும் போட்டிகளையும் மகளிர் அணி சார்பாக நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பத்தில் விற்பனைக்காக வைத்திருந்த 3.100 கிராம் எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்து 3 வாலிபர்களையும் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பெரிய தெரு கடற்கரை அருகே தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. அங்கு சில நாட்களாக இரவு நேரங்களில் சந்தேகப்படும்படியான வகையில் அதிக அளவிலான வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் மாறு வேடத்தில் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று பேசிக் கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் விழுப்புரம் கோட்டக்குப்பம் காஜியார் தெருவைச் சேர்ந்த சாதிக் பாஷா மகன் 18 வயதான மார்ஜித், இந்திரா நகர் ஜின்னா தெருவைச் சேர்ந்த ஷரீப் மகன் 20 வயதான யூசுப் அலி மற்றும் ரஹமத் நகர் பகுதியைச் சேர்ந்த நூர் முகமது மகன் 18 வயதான முகமது ஜஃபருல்லா என்கிற அனாஸ் என்பதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் இவர்கள் மூவரும் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் அதன் பேரில் மூவரையும் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ 100 கிராம் எடையுள்ள கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பாட்டு கச்சேரி நடந்துள்ளது. நள்ளிரவு நேரத்தில் பாட்டு கச்சேரி முடிந்து வீட்டுக்கு சென்ற பெண்ணை பின்தொடர்ந்த வாலிபர் ஒருவர் ஹோட்டல் ஏதாவது இங்கு இருக்குமா என்று கேட்டு பேச்சு கொடுத்துள்ளார். திடீரென பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பின்பு தப்பி ஓடியுள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை பொம்மையார்பாளையம் பகுதியில் நடந்து சென்ற அந்த வாலிபரை அப்பகுதி மக்கள் பிடித்து சராமரியாக தாக்கி கோட்டக்குப்பம் போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பாலகுமாரன் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ்.
சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் 20வது ஃபார்மா லேப் எக்ஸ்போ கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதுகுறித்து எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் ராஜீவ்குமார் சுக்லா, நிறுவனத்தின் பிரதிநிதி அஜித்குமார் சுக்லா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ரவி அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஃபார்மா கெமிக்கல்ஸ், மெஷினரி, லெபார்டரி எக்யூப்மெண்ட், அனாலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட், கிளாஸ்வேர் மற்றும் லெபார்டரி கெமிக்கல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இடம்பெற உள்ளன. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 100 நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்கின்றன. புதுச்சேரி, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 3000 பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு இந்த கண்காட்சி மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ஃபார்மா மற்றும் லெபார்டரி துறையில் தொழில் தொடங்க தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள், ரசாயனங்கள் உள்ளிட்டவற்றை ஒரே இடத்தில் பார்வையிட்டு அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடி தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும். புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் மட்டுமன்றி ஏற்கனவே சிறு தொழில் செய்து வருபவர்கள் தங்களது தொழிலை விரிவுபடுத்தவும் இந்த கண்காட்சி உதவியாக இருக்கும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க விரும்புவோருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான தகவல்கள் கிடைக்கும். பொதுவாக ஃபார்மா மற்றும் லெபார்டரி துறை சார்ந்த இதுபோன்ற பெரிய அளவிலான கண்காட்சிகள் மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்களில் நடைபெறும். தற்போது புதுச்சேரியில் தேசிய அளவிலான நிறுவனங்கள் பங்கேற்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுவது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். லகு உத்யாக் பாரதி, புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி ட்ரக் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் புதிய தொழில்கள் உருவாகவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் சுயதொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கவும் இதுபோன்ற தொழில் கண்காட்சிகள் உதவும். எனவே புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள், தொழில் முனைவோர், சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் தொடங்க ஆர்வமுள்ள அனைவரும் இந்த கண்காட்சியில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கண்காட்சி 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. புதுச்சேரி மரப்பாலம் அருகே உள்ள சுகன்யா கன்வென்ஷன் ஹாலில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியின் தொடக்க விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இளைஞர்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் புதிய தொழில்கள் உருவாகவும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் அனைவரும் இந்த கண்காட்சியில் பங்கேற்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். இறுதியாக ரவி அண்ணாமலை நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கூழ்வார்த்தலில் முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுவை மாநிலம் முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று மதியம் கூழ்வார்த்தல் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தலில் பங்கேற்ற முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கூழ்வார்த்தலை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சேத்திலால் நகர் பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ்வார்த்தலில் பங்கு பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கண்ணியப்பன், பொருளாளர் புருஷோத்தமன், செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் ரமேஷ், துணை பொருளாளர் சுரேஷ் என்கிற செல்வத்துறை மற்றும் நிர்வாகிகள் முருகன், அருள், ரவி, குமரன், சிவகுமார், அகிலன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள சொகுசு விடுதிகளை குறிவைத்து சுற்றுலா பயணிகளின் விலை உயர்ந்த செல்போன்களை திருடிச் செல்லும் மர்ம நபர்கள் வீடியோ காட்சிகள் தெளிவாக இருந்தும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன்குப்பம், கோட்டக்குப்பம், விளைச்சாவடி, முதலியார் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தங்கும் விடுதிகள் உள்ளன. குறிப்பாக தந்திராயன்குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சன்ரைஸ் மற்றும் கடற்கரையின் அழகை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இதில் ஒரு சிலர் மது அருந்துவதற்காகவே புதுச்சேரியின் அருகில் உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்திராயன்குப்பம் உள்ளிட்ட பகுதியை தேர்வு செய்கின்றனர்.
இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி காலை மர்ம நபர் ஒருவர் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிகளில் அதிகாலை நேரத்தில் புகுந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 செல்போன்களை திருடி கொண்டு எந்த ஒரு அச்சமும் இன்றி ஹாயாக நடந்து செல்கிறார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் செல்போன்களை திருடிய மர்ம நபர் முகம் தெளிவாக இருப்பினும் கூட குற்றவாளியை பிடிப்பதில் கோட்டக்குப்பம் போலீசார் திணறி வருகின்றனர். மேலும் இதேபோல் கடந்த ஜூன் மாதம் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த அருகில் புகுந்த நபர் 5 லட்சம் மதிப்பிலான 6 செல்போன்களை திருடிச் சென்றார். அந்த திருட்டு சம்பவத்திலும் சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இருந்தும் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவரை இதுவரை போலீசார் கண்டுபிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோட்டக்குப்பம் தந்திராயன்குப்பம் பகுதியில் 2 மாத இடைவெளியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டு இருப்பதால் தங்கும் விடுதி ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் அதிர்ச்சியில் உள்ளனர். தொடர்ந்து தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் விலை உயர்ந்த செல்போன்கள் திருடப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மங்களம் தொகுதி அனந்தபுரம் சிவராந்தகம் கீழூரில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மங்களம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனந்தபுரம் சிவராந்தகம் கீழூர் ஆகிய கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. சுமார் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த பணிகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் உத்தரவின்படி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் அனந்தபுரம் சிவராந்தகம் கீழூர் ஆகிய கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பூமி பூஜை நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதி அரியூர் கண்ணபுரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் மேற்கண்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதற்கான வசதி மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பண்டித் துரைசாமி உயர்நிலைப் பள்ளியில் இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இந்திரா இண்டன் உரிமையாளர் பரசுராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமையல் எரிவாயு குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினார். மற்றும் ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவி திலகவதி எரிவாயு குறித்த செயல் விளக்கம் செய்து காட்டினார். இதில் தலைமை ஆசிரியர் உஷா நன்றி உரையாற்றினார். மற்றும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் மண் தரையிலான கைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் மண் தரையிலான கைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக ரூபாய் 15.88 லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டது. இந்த வேலையை துவங்கும் முகமாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையின் இயக்குனர் சுதாகர், புதுவை அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, சிறப்பு கட்டிடம் கோட்ட பொறியாளர் பக்தவச்சலம் அவர்களும், உதவி பொறியாளர் வேல்முருகன் அவர்களும், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் திவாகர் நீலகண்டன் அவர்களும், கட்டிட ஒப்பந்ததாரர் பக்கிரிசாமி அவர்களும், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சில தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு புகார்களை வாட்ஸ்அப், சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் வெளியிட்டு வருகின்றனர். இதன் மூலம் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது, மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகள் நடைபெறுவதாக புகார்கள் வருகின்றன.
ஒரு அரசு அதிகாரி தவறு செய்திருந்தால் அதற்கான சட்டப்பூர்வமான நடைமுறைகள் உள்ளன. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் சுவரொட்டிகளை ஒட்டி அதிகாரிகளை அவமானப்படுத்துவதோ மிரட்டுவதோ அச்சுறுத்துவதோ ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும். அரசு அதிகாரிகள் நல்லவர்களாக இருந்தாலும் அல்லது அவர்களிடம் ஏதேனும் தவறு இருந்தாலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கவோ சட்டத்திற்கு புறம்பாக அழுத்தம் கொடுக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. எனவே சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் ஆதாரமற்ற அல்லது தவறான புகார்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நபர்கள் குறித்து முதலமைச்சரும் கவர்னரும் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற செயல்களால் பாதிக்கப்படும் அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சிநாதன் நகரில் உள்ள ராணி என்பவர் நீரிழிவு நோயினால் பெரும் அவதிப்பட்டு வந்தார். அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி நாடினார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ குழு மூலம் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. பின்பு அவர் தினமும் வீட்டில் இருந்து மருத்துவமனை சென்று வர ஆம்புலன்ஸ் வசதியும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சார்பாகவே செய்யப்பட்டது. பின்பு அவரை தினம் செவிலியர் வீட்டுக்கே சென்று அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் மருந்து வைத்து கட்டுக்கட்டி வந்தனர். தற்பொழுது ஹெல்பேஜ் இந்தியாவுடன் இணைந்து காமராஜர் நகர் பகுதியில் உள்ளவர்களுக்கு இலவச வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் தினமும் மருத்துவர்கள் அவர் இல்லத்திற்கு சென்று அவருக்கு சர்க்கரை மற்றும் பிபி ஆகிய பரிசோதனை செய்து அவர் குணமடைய மருத்துவ உதவி முழுவதும் செய்து வருகின்றனர். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் பாகூர் போலீஸ் நிலையங்களில் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் புகார் தெரிவிக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர்.